இலங்கையில் வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள். நாங்களும் சுகமாக இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே முகநூல் என்பது அதிகமாக மக்களுடைய மனங்களை கொதித்து எழுந்து பயணிக்கும் அளவுக்கு காணொளிகள், கமெண்ட்டுகள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இருந்தும் அன்பார்ந்த உறவுகளே, எப்புறவில் என்ன புண்ணியம் செய்தோமோ இப்புறவில் மனித பிறவி கிடைத்தது. மனித பிறவில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று யோசிக்க வேண்டும். எதை பேசுகின்றோம், எதை பற்றி பேசுகின்றோம், எதை பேசக்கூடாது, எதை பற்றி பேசக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதை பேசினால் சமூகத்துக்கு நன்மை, எதை பேசாவிட்டால் சமூகத்துக்கு நன்மை என்றதை முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசுவது சரியா, நான் பேசுவது பிழையா என்று முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மார்க்கம் இருக்கின்றது, ஒரு வழிகாட்டல் இருக்கின்றது. மார்க்கத்திற்கு ஒரு தலைவர் இருக்கின்றார். அவர்கள் போதித்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதனூடாக வாழக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அதை கேட்டு பின்பற்றி பயணிக்கக்கூடிய நாங்கள் ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு இன்னொரு மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்த மகான்களை குறை சொல்லி பேசக்கூடாது. ஒரு மார்க்கத்தை பின்பற்றுபவர் இன்னொரு மார்க்கத்தை குறை சொல்ல முடியாது. குறை சொல்லுவதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. குறை சொல்லும் அவர் நல்லவரும் கிடையாது. இதை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நானாக இருந்தாலும், இதை கேட்பவர்களாக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர் இன்னொரு மார்க்கத்தை குறை சொல்லியிருந்தால் தன்னுடைய மார்க்கத்தை சரியான முறையில் படிக்கவில்லை என்றுதான் தர்மம் சொல்லுகின்றது. நான் இன்னொரு மார்க்கத்தையோ, இன்னொரு சமயத்தையோ, இன்னொரு மார்க்க தலைவரையோ தவறாக பேசினால் நான் இப்போ பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தையே சரியான முறையில் படிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் அதன்படி நடந்து கொள்ளவும் இல்லை என்றுதான் உதாரணம். இந்த உலகத்திலே முதலாவதாக மனிதர்களை தூண்டி மாபெரும் ஒரு பிரச்சனையை சமூகத்தில் உருவாக்க முடியும். என்ன தெரியுமா? மார்க்கத்தை வைத்து, சமயத்தை வைத்து. இன்று மட்டுமல்ல, மனிதன் எப்போ தோன்றினானோ அதிலிருந்து இன்று வரை மார்க்கங்களை, சமயங்களை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதிகம். மார்க்கங்களை, சமயங்களை வைத்து சமூகத்திலே குழப்பத்தை கொண்டு போபவர்கள் அதிகம். ஆனால் எதற்கு மனிதனுக்கு ஆறறிவு? அதுதான் சிந்திக்கக்கூடியது, யோசிக்கக்கூடியது, அறிவுபூர்வமாக நல்ல சிந்தனைகளோடு விதைப்பது யாரிடம் இருக்கின்றது? இந்த உலகத்திலே சாதாரணமாக இலங்கை தாயகத்தை எடுத்துக்கொண்டால், முகமது நபி அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு வழியை. அதன்படி வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். கௌதம புத்த பகவான் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார் ஒரு வழியை. அதை பார்த்து பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு வழியை காட்டினார். அதை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இயேசுநாதர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து ஒரு வழியை காட்டினார். அதை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 4 மகான்களும் நல்லபடியாக வாழ்ந்தார்கள், நல்ல ஒரு வழியை காட்டினார்கள்.
அதன் பிறகு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். அந்த மகான்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளும் காட்டிய வழியையும் நாம் பின்பற்றினால் நாமளும் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து இறுதியாக இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும். இது அல்லவா மனிதன். இங்கே மகான்களை பிழை சொல்லுவதும், இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரை குறை சொல்லுவதும், முகமது நபி அவர்களை குறை சொல்லுவதும், இயேசுநாதரை குறை சொல்லுவதும், கௌதம புத்த பகவானை குறை சொல்லுவதும், கிருஷ்ண பரமாத்மாவை குறை சொல்லுவதும், அதற்கு பிறகு வந்த மகான்களையும் குறை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களை குறை சொல்லுவதற்கு நீங்கள் யாரப்பா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இவர்களெல்லாம் குறை சொல்லும் அளவுக்கு நீங்கள் எல்லாம் நல்லவர்களா? சற்று சிந்தித்து பாருங்களே. எப்படி குறை சொல்ல முடியும்? உலகத்திலே நாங்கள் எந்த சமயத்தையும் குறை சொல்ல முடியாது, எந்த மார்க்கத்தையும் குறை சொல்ல முடியாது. காரணம், அவ்வளவு அந்த மார்க்கங்களும் அந்த சமயமும் அவ்வளவு புனிதமானது. அதற்கு பிறகு வந்த இந்த 6 அறிவு படைத்த மனிதன் என்ற இந்த ஜென்மங்கள் செய்த சூழ்ச்சிகளும் எழுதப்பட்ட புத்தகங்களும் காட்டிய வழியும் மனிதர்களை இன்று மதவாதியாக்கி பாதாளத்தில் கொண்டு விட்டு பட்டினியிலும் பசியிலும் தவிக்க விட்டு கொண்டிருக்கின்றது. கூடாது. ஆகையால் அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளே, புத்தனுடைய போதனை அழகானது, அறிவுபூர்வமானது. முகமது நபி அவர்களுடைய போதனை அழகானது, அறிவுபூர்வமானது. இயேசுநாதருடைய போதனை அழகானது, அறிவுபூர்வமானது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய போதனை அழகானது, அறிவுபூர்வமானது, சுத்தமானது. தேடி பாருங்களேன், படித்து பாருங்களேன், பின்பற்றி பாருங்களேன். அவ்வளவு சிறப்பு. தேடினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பு, பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பு, படித்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மனமும் அமைதியாக இருக்கும். மனிதனிடம் அன்பு இருக்க வேண்டும், பண்பு இருக்க வேண்டும், கண்களில் கருணை இருக்க வேண்டும், முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்பு இருக்க வேண்டும், பொறுமையை பிரதான அம்சமாக கடைபிடிக்கக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு இன்னொரு மார்க்கத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு சமயத்தை பின்பற்றி இன்னொரு சமயத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இவன் இல்லவா மனிதன்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் யார் என்று யோசியுங்கள். யாருடைய போதனையை பின்பற்றுகிறேன் என்று யோசியுங்கள். அதை சரியான முறையில் நான் பின்பற்றுகின்றேன். உங்களை பற்றி யோசிங்கள் அப்பா. அடுத்தவர்களை பற்றி யோசி. ஏன் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கின்றீர்கள்? அடுத்த மார்க்கங்களை தவறாக பேசி ஏன் உங்களுடைய மார்க்கத்தை சரியான படிக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்கின்றீர்கள்? புரிந்து கொள்ளுங்கள். பேசலாம், பேசிக்கொண்டே போகலாம். அழகுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஆகிவிடும். இன்னொரு மனிதனை குறை சொல்லும் அளவுக்கு நீங்கள் நல்லவர்கள் அல்ல. இன்னொரு மார்க்கத்தை குறை சொல்லும் அளவுக்கு தன்னுடைய மார்க்கத்தை தான் சரியான முறையில் இன்னும் படிக்கவும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்று முதலாவதாக தேடுதலில் ஈடுபடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.